என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாடு காவல்துறையின் முதல் பெண் காவலரான 82 வயதான சிசிலி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். வயது மூப்பு மற்றும் மாரடைப்பு காரணமாக 21ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் பாலவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அவர் உடல் வைக்கப்பட்டுள்ளது. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதே சவாலாக இருந்த காலகட்டத்தில் 1973ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் சேர்ந்த முதல் பெண் காவலர் என்ற வரலாற்று பெருமையை பெற்றவர் சிசிலி ஆவார். தனது கடின உழைப்பால் பணியில் சேர்ந்த 4 ஆண்டுகளிலேயே, அதாவது 1977இல் தமிழகத்தின் 2வது பெண் உதவி ஆய்வாளராக பதவி உயர்வும் பெற்றார். 1973இல் தமிழகத்தில் கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பெண்களை பொதுப்பணிகளில் அமர்த்தி அதிகாரப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நாட்டின் முதல் பெண் காவல் படையை அவர் உருவாக்கினார். அதில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், 20 கான்ஸ்டபிள்கள் உருவாக்கப்பட்டனர். அந்த படையில் முதல் காவலராக தேர்வானவரே சிசிலி. அரசியல் ரீதியாக 1972இல் திமுகவிலிருந்து பிரிந்து எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த நேரம், திமுக அரசுக்கு கடுமையான அரசியல் சவாலை அளித்துக் கொண்டிருந்த நேரமும் கூட, தமிழகத்தில் திராவிட இயக்கத்தின் சுயமரியாதை கொள்கைகளும் பெண் விடுதலை சிந்தனைகளும் தீவிரமாக பேசப்பட்டு வந்த சூழலில் ஆண்களின் கோட்டையாக கருதப்பட்ட காவல்துறையில் பெண்களை அனுமதிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க முடிவு திமுகவால் அரசியல் துணிச்சலோடு எடுக்கப்பட்டது. அப்போது தேசிய அளவில் பிரதமர் இந்திரா காந்தியின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பெண்கள் தலைமை பொறுப்புகளுக்கு வர முடியும் என்ற உலகளாவிய அரசியல் பார்வை இந்தியாவிலும் எதிரொலித்த காலகட்டம் அது. அதே நேரம் தமிழகத்தில் பெண் காவலர்கள் படை உருவாக்கப்பட்டது மிக முக்கிய கவனத்தை பெற்றது. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் சிறந்து விளங்கிய சிசிலி சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவு ஆய்வாளராக பணியாற்றி கடந்த 2005ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றார். இவரது சிறப்பான குற்றத்தடுப்பு பணிகளுக்காக தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நேரில் அழைக்கப்பட்டு உயரிய விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். இவரது கணவர் சூசை மாணிக்கமும் காவல்துறையில் ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவராவார். இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். 1974 நவம்பர் 1 அன்று சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்ற சிசிலியின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் கலைஞர் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சிசிலியை காவல்துறைக்கே ஒளி வீச வந்தவர்கள் என பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.